அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் ஏற்படும் என்று சொல்கிறேன். இங்கே கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ லான் போட்டு லக்கணும், அங்கேருந்து 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் தான் தாய்ஸ்தானம். அந்த 4ஆம் இடமும் 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த 11ஆம் லாபஸ்தானமும் அந்த அதிபதி 4லேயும் 4ஆம் அதிபதி 11ல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் யோக அமைப்பு ஏற்படும் என்பதாக சொல்ல போகிறேன். அந்த ஜாதகருக்கு தாயின் வழியில் அதிக லாபம் ஏற்படும். தாய் அந்த ஜாதகர் மீது மிகவும் அன்பாக இருப்பாங்க. அதே போல் அந்த மகன் கேட்கும் அனைத்து உதவிகளையும் தாய் செய்து தருவாங்க. அதே போல் அந்த ஜாதகருக்கு வாகன யோகம் அதிகமாக இருக்கும். அதே போல் மன யோகமும் ஏற்படும். மன யோகம்னா நிலம் பல இடங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவர் என்னதான் அதாவது சொல் பேச்சு கேட்காம இருந்தாலும் தாய் உடைய அன்பு அவருக்கு எப்போதும் அன்பும் அரவணைப்போ அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எப்போதும் தாயாருக்கு தீராத நோயோ அல்லது சண்டை சச்சரவு மனக்கசப்பு அந்த தாயாருக்கு இருந்து கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இது 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் இந்த அமைப்பில் ஒரு பலன் இருக்கும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.